ஆதவர்ஜுனா ஒரு மேடையில சொல்றாரு, திமுக தான் வந்து ஒரு பொண்ணை வச்சு தலைவரோட பேரை கேவலப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது ஒரு கேவலம் அப்படின்றத இவங்களே அதை மாத்திக்க ட்ரை பண்றாங்க. இப்ப சங்கீதாவோட ஒரு விஷயத்த ஒரு அரசியல் ஆக்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. ஆதவர்ஜுனாலாம் வந்து பிறந்ததே நஷ்டம்தான். ஆதவர்ஜுனாலாம் ஒரு மனுஷனாக பெற்றதே வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க இது பெற்றதுக்கு ஒரு கல்லை பெற்றிருந்தாலும் ஏதோ சட்னி அரைக்க உதவுவாங்க. அந்த மாதிரி ஒரு டிக்கெட் தான் அது. அது ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதனால தாவேக்காவுடைய கட்டமைப்பு இன்னும் சரியாகலை. கட்டமைப்பு சரியாக இல்லைன்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கட்டடம் கட்டுறேன்னா செங்கல் சிமெண்ட்டு வச்சு தானே கட்டுவாங்க. ஒரு செங்கல், அதுக்கப்புறம் ஒரு பாறாங்கல், அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் டப்பா, இப்படியா வச்சு கட்டுவாங்க கட்டடம். அந்த மாதிரியான ஒரு கட்டடம் தான் அது. புரியுதா உங்களுக்கு? ஒரு பாறாங்கல் இருக்கும், பிளாஸ்டிக் டப்பா இருக்கும், ஒரு ஈத்திர பேப்பர் இருக்கும். இதுதான் அந்த கட்சியில் இருக்கவனுடைய கணக்கீட்டெல்லாம். கூட இருக்கவன் பதவி கொடுத்துருக்கவன்லாம் எல்லாருமே அப்படி தான். அவங்க ஒரே நோக்கம் விஜயை கல்யாணம் பண்ணணுன்றது தான் அப்படின்றது தான் அவர்களுடைய. அது இப்போ பசங்களுக்கும் அந்த நோய் தொத்திடுச்சு. அந்த மாதிரி அடுத்த ஜென்மத்தில் நாள் விஜயை கல்யாணம் பண்ணணும். இப்போ சில பேர் வந்து ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. இப்போ அது அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு.